துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, வாழ்க்கையில் எதை தவிர்க்க வேண்டும், எது அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்ததொரு வீடியோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்ததொரு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு ராசி அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த ராசி நட்சத்திரத்தோட அடிப்படையில் அந்த குணங்களில் பிரகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையானது அமைகின்றதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது என்ன என்பதை பற்றி எல்லாமே நாம் இப்போதைக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோங்க. பொதுவாக இந்த துலாம் ராசியினுடைய பொது குணாதிசயங்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய நட்சத்திர காரகத்துவம், ராசி காரகத்துவத்தின்படி அவர்கள் எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்கள் வரை பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த ஒரு ராசிக்காரர்களில் ரா, ரி, ரு, ரே, தா, து, தி, து, தே இந்த மாதிரியான எழுத்துக்கள் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிறந்த குறிப்பு இருக்காது, பேர் மொத்தம் இருக்கும். அந்த பேரோட முதல் எழுத்து இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் என்று இந்த ஒரு வீடியோ பார்க்கிறவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாங்க. அதனால் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் ரா, ரு, ரி, ரே, தா, து, தி, தே ஆகிய எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய பெயர்களை வைப்பதும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தருங்க. சரி, இப்போது நாம் இந்த துலாம் ராசியை பற்றிய ஜென்ரலான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே போகலாங்க. துலாம் ராசிக்காரர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் தான் செல்வாக்குடன் வாழக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கொண்டிருப்பாங்க. 100% அப்படி தான் இருப்பாங்க. சகல ஐஸ்வர்யங்களோட தனம், தானியம், பூமி, காலி, வீடு போன்ற சொத்துக்களையும், வாகனம், கிராமங்களில் உள்ளவர்கள் பால் பசுக்களையும் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை இவர்கள் பெற்றிருப்பார்கள். துலாம் அப்படின்னா தராசு அப்படி சொல்லிட்டு அர்த்தம்ங்க. அதனால் இந்த துலாம் என்றால் தராசு குறியீடாக அதனுடைய அடையாளமாக தராசோட சின்னத்தை தான் இந்த ராசியினுடைய சின்னமாக இருக்கும். ஆனால் இந்த ராசி நேயர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, துவளாத உள்ளமும் துடிப்போடு செயலாற்றக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களை புண்படுத்தவும் மாட்டாங்க, மற்றவர்களை போயிட்டு புண்படுத்துறது அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை எல்லாமே இவங்க கிட்ட இருக்காதுங்க. நன்றி மறக்காத ஒரு நல்லதொரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். நீதி, நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை வாழ்க்கையில் இவங்க கிட்ட இருக்கும். பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு உரித்தான ஒரு பொதுவான ஒரு குணாதிசயமாக இருக்குதுங்க. பொது குணாதிசயங்களை நாம் பார்க்குறோம். இது போல் துலாம் ராசிக்காரர்கள் சின்ன வயசில் ஒரு ரோமியோ மாதிரி தாங்க இருப்பாங்க. அதனால் உலகத்துக்கு ஏற்ற ஒரு மனிதர்கள் என்றால் அது துலாம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஆண்கள் முடிவில்லாத ஒரு முடிவே இல்லாத ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அற்புதமான ஒரு நட்புணர்வு இவர்கள்ட்ட இருக்குங்க. ஒரு முறை அவர்கள்ட்ட பேசி கொண்டிருந்தாலே போதும் அவர்களை விட்டு பிரியறதுக்கு மனசுங்கிறது வராது. துலாம் ராசிக்காரர்களுடைய பேச்சை அவங்களால மறுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய குரல் ஒரு வசியம் இருக்கும். குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போதும் அவர்களுக்கே உரிய தனி கவர்ச்சியில் மற்றவர்களை தங்களுடைய பேச்சால் உரையாடல் மூலமாக முடிப்பாங்க. ஒரு எல்லைக்குள் அவங்கள இழுத்து வந்துடுவாங்க. கலகலப்பான ஒரு நபராக சிரித்து பேசி சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலே நேரமே சுத்தமாக போகிறதே தெரியாதுங்க. ஆனால் அடிக்கடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. ஒரே சமயத்தில் 100 விஷயங்களில் முட்டி மோதி அதில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிடுங்க. அதனால் இவர்கள் எதை பற்றி கவலைப்படாத ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. சில நேரம் தங்களுடைய பொறுப்புகளை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க. ஆனால் நெருக்கமாகத்தான் ஒரு சில பேர்ட்ட நட்பாக இருப்பாங்க. இவர்களை கூட்டத்தில் சுலபமாக கண்டுபிடிப்பது ஈஸிங்க. ஒரு ஸ்நேகம், ஒரு நட்பு கலந்த பாவம் இருக்கும். அதனால் அவங்க பெரும்பாலும் கவனமாக இருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சலாம் துலாம் ராசிக்காரவங்க எல்லா இடத்துலையும் கலகலப்பாக பேசுவாங்க. ஒரு அமைதியும் சாந்தமும் இருக்குங்க. இன்னும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அமைதியின்மை அது அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு விதமான பதட்டத்தில் சில நேரத்தில் இருப்பாங்க. அமைதியான ஒரு முகம், கூர்மையான ஒரு பார்வை, உதட்டில் மென்மையான ஒரு புன்னகை அவர்கள் இடத்துல எப்போதுமே இருக்குங்க. ஒரு பேச்சில் ஒரு சின்சியாரிட்டி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குற கண்கள் அங்கே மட்டுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவ்வளவா ஒத்து போக முடியாதுங்க இவங்கள்ட்ட நாம் அதையும் தெரிஞ்சுக்கணுங்க. துணிச்சலான ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்வாங்க. ஒரு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தாலும், ஒரு உடற்பயிற்சி செய்வதாக இருந்தாலும், கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவதாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் ஒரு முழு ஈடுபாடு, அர்ப்பணிப்பு தன்மையும் அதிக ஈடுபாடும் உண்டுங்க. எதில் ஈடுபட்டால் அதில் பாதியில் அதை விட்டு வெளியேற மாட்டாங்க. முழுமையாக முடிச்சு தான் வருவாங்க. அதனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு எதில் தலையிட வேண்டும் என்பதும்
இவங்களுக்கும் தெரியுங்க. அதனால் இவங்களுக்கு காதல்லையும் விழுவார்கள். இவர்கள்ட்ட ஒரு ரொமான்டிக் பர்சனாலிட்டிஸ்னால இவங்க காதல் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காதலில் ஈடுபட விரும்புவாங்க. ரொமான்ஸ் நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க. இப்போது உணர்வை தூண்டிவிட இவர்களுக்கு தேவையில்லைங்க. அதனால் இவர்கள் எப்போதுமே ஒரே மாதிரியான ஒரு மனநிலையிலே இருப்பார்கள். அழுத்தமான ஒரு பார்வை, அற்புதமான ஒரு நகைச்சுவை உணர்வு இவர்கள் அதிகமாக இருப்பாங்க. நிறைய இதையுமே ஒரு கேஷுவலாக தான் பண்ணுவாங்க. இயற்கையாகவே நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது உணர்வுக்கு பேர் போனவர்கள். துலாம் ராசி நேயர்கள் ஆண்கள் பெரும்பாலும் நேர்மையாளர்களாக இருப்பாங்க. விளையாட்டில் கூட ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. கள்ள விளையாட்டு விளையாடுவது இவர்கள் விரும்ப மாட்டாங்க. எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் கணக்கு போட்டு தான் ரிஸ்க் எடுப்பாங்க. சூழ்நிலையை முழுமையாக பார்த்து செய்து அதில் மனம் நிறைவடையும் வரையிலும் எந்த ஒரு காரியத்திலும் வேகமாக இறங்க மாட்டாங்க. இது சரிதான், மனம் ஒத்துக்கொண்டால் தான் ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க. காலதாமதம் செய்ய மாட்டாங்க. உடனே ஒரு வேலையிலே இறங்கிடுவாங்க. பார்ப்பதற்கு ஒரு சீக்கிரத்தன்மை, குழந்தைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ சுலபத்தில் கோபப்பட மாட்டாங்க துலாம் ராசிக்காரர்கள். அப்படியே இருந்தாலும் அவங்க கோபம் மிகவும் குறைஞ்ச இடத்துல தான் இருக்கும். அதனால் அவங்கள்ட்ட எல்லாருமே பழகிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு காரணம், விரும்புவதற்கு காரணம், கோபப்பட மாட்டாங்க. பிறரை கன்வீனியன்ஸ் செய்வதில் இவர்களுக்கு அது ஒரு பேச்சு சாதுரியமாக இருக்குங்க. முகத்தை முழுமையாக வலிச்சிருந்தாலும் தாடி வச்சிருந்தாலும் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே சூழ்நிலைக்கு தக்கபடி ரொம்ப அற்புதமாக இவங்களுக்குன்னே ஒரு தனி பாதை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு லட்சியவாதியாக இருப்பாங்க. அதனால் 16 மணி நேரம் வரைக்கும் கூட உழைப்பாங்க. எதையுமே கணக்கு போட்டு வேலை செய்வாங்க. அதே போல் வீரம் அப்படிங்கிறது இருக்காது. துலாம் ராசிக்காரவங்கள்ட்ட ஈகோ அப்படிங்கிறது இருக்காது. வீரம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? வீரம் இருக்கும், ஈகோ இருக்காது. சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் இவர்களுக்கு இந்த பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. பொறுப்புகளை கையாளுவதிலையும் சரி, நிறைவேற்றுவதிலையும் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் எப்படி மாட்டிப்பாங்க அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு கன்னிராசிக்காரர்கள் ஒரு அயன் பாக்ஸில் துணியை தேய்ச்சிட்டு இருந்தார். சரிங்களா? அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு துணி தேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, திடீர்னு அவர் மனைவி ஏதோ கூப்பிட்ருக்காங்க. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அந்த மனைவி ஃபோன் பண்ணியிருக்காங்க. குழப்பத்தில் ஃபோனை நினச்சி அந்த அயன் பாக்ஸ் எடுத்து காதில் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இடது காது தீஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்களே சொல்லும்போது இவருக்கு கோவம் வந்துருச்சு. இப்போது கவனமின்றி நடந்து கொண்டு சில நேரங்களில் கஷ்டத்தில் மாற்றக்கொள்ளக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு பொறுப்புகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் ஒரு சில இடையூறுகளை எதிர்கொள்ள தான் செய்யும். இதுதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இரண்டு பக்கம். அவர்கள் பொறுப்பை யாரிடமாவது செய்ய சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய பார்ப்பாங்க. ஆனால் யாருமே கிடைக்கல அப்படின்னா நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு வழியாக தானே செஞ்சு முடிப்பாங்க. இதுதான் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்குவாங்க. இவங்க கிட்ட பிறரை குறையக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுமே கிடையாதுங்க. இவங்க பேசிக்கலாம். சரிங்களா? ஒரு விஷயத்தில் ரெண்டு பக்கத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இயற்கையாகவே உண்டுங்க. ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். துலாம் ராசிக்காரர்களுடைய உயர்ந்த நிலையை. சரிங்களா? ஒரு கல்யாணமான தம்பதியினருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைங்க. ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை. கடவுளுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே ஆனந்தம். குழந்தையை உயிருக்கு உயிராக நேசித்து வளர்த்து வராங்க. அந்த ஒரு செல்ல குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆகுது. பிறந்தநாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடிட்டு அடுத்தது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கணவனார் ஒரு வேலைக்கு போகிறாரு. குழந்தை கீழே விளாண்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? மனைவி கிட்ட சொல்கிறாரு, சிவகாமி, இந்த ஒரு குழந்தை இந்த ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, அதை மூடியை திறந்து வச்சுருக்கு. அதனால் அந்த மூடியை கொண்டு போய் செல்ஃபில் வை அப்படி சொல்லிட்டு போகிற வாக்கில் பார்த்துட்டு ஜன்னல் வழியாக சொல்லிட்டு போகிறாரு. இப்படி அவசரத்தில் அதை சொல்கிறாரு. பட் ஆனால் மனைவி காதில் அவங்க சொன்னது விழுந்தாலும் அடுத்தடுத்து வேலை பார்க்கறத இவர் சொல்கிறத கவனத்தில் வைக்கல. சரிங்களா? கவனத்தை விட்டுட்டாங்க. குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, விளாண்டுக்கிட்டே வந்துச்சு. அந்த பாட்டிலை பார்த்துச்சு, ஆர்வமாக இருந்துச்சு. அந்த பாட்டிலை பிடிச்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த இருக்குது. சரிங்களா? அது ஒரு விஷ பாட்டிலாக இருந்திருக்கு. சரிங்களா? அந்த ஒரு பாட்டில் எடுத்து விளாண்டுடுச்சு. சரிங்களா? அதை எடுத்து குடிச்சிருச்சு. அது விஷத்தன்மை உள்ள ஒரு மருந்து. அதை குழந்தை குடிச்சிட்டு மயங்கி விழுந்துருந்துச்சு. சரிங்களா? அம்மா அப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தையினுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கதறி அழுதுகிட்டு ஓடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பட் ஆனால் குழந்தை அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எவ்வளோ போராடியும் குழந்தைய காப்பாற்ற முடியலை. அப்போ உடனே அந்த அதிர்ச்சியில் போயிட்டாங்க. சரிங்களா? குழந்தை இறந்து போன ஒரு துக்கம் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்த கணவன் என்ன சொல்வானோ என்கின்ற ஒரு பயம். ஸோ வாய் விட்டு அழுவதை தவிர அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. இந்த செய்தி கணவனாருக்கு தகவல் சொல்கிறாங்க. கணவன் ஓடி வராங்க. ஆஸ்பத்திரியில் இருக்க குழந்தைய பார்க்குற சூழ்நிலை தெரிஞ்சிருச்சு கணவனுக்கு. ஓடி வந்த கணவன் அந்த மகனுடைய உடலில் பார்த்து
கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அருகில் நின்றுருக்க மனைவியை பார்த்துட்டு ஒரு 4 வார்த்தைகளை மட்டும்தான் சொன்னார். சரிங்களா, என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ லவ் யூ மை டியர் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க இடத்துல ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை துரதிர்ஷ்டவசமாக இறந்து போயிடுச்சு. அவங்களைப் போலவே அவங்களுக்கும் அது ஒரு பேரிழப்பு தான் அவனுக்கும். சரிங்களா, யார் மீது குற்றம் சொல்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை. அந்த ஒரு நிலையில் அந்த மனைவிக்கு தேவை அவங்களுடைய ஒரு அரவணைப்பும் ஆறுதலான வார்த்தைகளும் தாங்க. சரிங்களா.